ஐயா அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமையுடைய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம அப்படியே வந்த உடனே நம்ம 2 நிமிடம் முன்னாடி வந்துட்டீங்களா? பிரச்சனையே இல்ல. நல்ல நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து, சிரிச்ச முகத்தோட, இன்முகத்தோட, இன்றைய நாள் நல்ல நாள் ஆக்கி கொடுக்கும் இறைவனுக்கு நன்றியை கூறி, நாம் அப்படியே நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து, அ எப்பவும் நம்ம நிமிர்ந்து உட்காரணும். ஐயா! நிமிர்ந்து ஏங்கய்யா உட்காரணும்? நிமிர்ந்து உட்கார்ந்தா முதுகெல்லாம் வலிக்குதுங்கய்யா. நிமிர்ந்து உட்கார்ந்தா, நம்முடைய மூச்சு காற்றானது முழுமையா உள்ள போறதுக்கு நல்ல ஏதுவா இருக்கும். 1 நிமிர்ந்து உட்கார்றதுனால, மூச்சு காத்து நம்முடைய ஸ்பைனல் கார்ட் என்று சொல்லக்கூடிய தண்டுவட நரம்பு நல்ல நிமிர்ந்து இருக்கிறதுனால, காத்து இங்கு வர ட்ரை பண்ணும். இங்க வர்றதுக்கு முயற்சி செய்யும். அந்த முயற்சி இருந்தா தானே எப்படியாவது உள்ள நுழைஞ்சு வந்துரும். முயற்சியே இல்லன்னா எப்படி வரும்? ஓ! அப்படி ஒண்ணு இருக்குதுங்களா ஐயா? ஆமாங்க, ஆமாங்க. அப்படி ஒண்ணு இருக்குதுங்க. அதனால நீங்க முதுகு நேரா வச்சு நிமிர்ந்து உட்காருங்க. சரிங்க. நிமிர்ந்து உட்கார்ந்தா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, அது நல்லா நடக்கும். நல்லதெல்லாம் நடக்கும். நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வரும். இப்படி குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தீங்கன்னாக்கா, அ என்னடா இது! காலங்காத்தால உட்காரணுமா? போய் படுத்து தூங்கலான்டா. அப்படின்னு எண்ணம் வரும். நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா, ஆஹா! ரொம்ப நல்லா இருக்கே! இன்னைக்கு நம்ம உடம்புக்கு பயிற்சி குடுக்கலாமே! நம்ம உடம்புக்கு வேலை குடுக்கலாமே! நம்ம மூளை எங்கெங்கேயோ இருக்கு. நல்லா ஆழ் மனதில் பதிந்துள்ள பதிவுகள மேல கொண்டு வரலாமே! அப்படின்னு. இப்போ தியானம், தியானம், தியானம்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏங்க தியானம் அ எல்லாரும் சொல்றாங்க. வாங்க ஒரே மணி நேரத்தில், ஒரே நாளில் தியானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் தீட்சை கொடுக்குகின்றேன். யாரையும் நான் குறை சொல்லல. யாரையும் நான் திட்டல. யாரையும் நான் வம்புக்கு இழுக்கல. ஆனா, முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்னங்கய்யா சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள்? சொல்லுங்களேன் நீங்க தான் சொல்றேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. நான் சொல்றதுக்கு தானுங்க வந்திருக்கேன். சொல்லிட்டு தானுங்க இருக்கேன். நம்ம இந்த யோகத்தில் நம்ம செய்யறது இப்ப அட்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகம்னு சொல்லலாம். 8 அங்கங்கள் இருக்கு. இயமம், நியமம், ஆசனம். பார்த்தீங்களா? இயமம், நியமம், 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், 6வது தாரணை, 7வது தியானம், 8வது சமாதி நிலை. இந்த 6 அங்கங்கள நம்ம சரியா முடிக்காம, தியானத்துல நான் தியானம் உட்கார்றேன். நான் தியானத்துல இருக்கிறேன். நான் தியானத்துல இருக்கிறேன். தியானத்துல இருப்பார். நானும் ஒரு ப இதுக்கு போவேன். அதுல போவேன். அ பெரிய பெரிய ஆளுக வீட்டுக்கு தான் போவேன். அங்க ஐயாவ உட்கார சொல்லு. நான் தியானத்துல இருக்கேன். நான் சிரிப்பேன். என் மனசு சிரிக்கும். தியானத்துல இருக்காரா? என்னய்யா தியானத்துல இருக்காரு? தியானத்துல இருக்கிறவருக்கு ஐயா வந்திருக்காரு. உட்காருன்ற ஞாபகம் வருமா? பேரானந்தத்துல நம்ம இருப்போம். எதுவுமே தெரியாம, யாரு வந்தாலும் தெரியாம, பாம்பே மேல போனாலும் நமக்கு தெரியாமல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்போம். அதுதாங்கய்யா தியானம். ஏய்! என்ன எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிற? பேசாம இரு. டிவிய ஆஃப் பண்ணு. நான் தியானத்துல இருக்கேன். அப்படியே உட்காருவாரு.
ஏய் ஆபீஸ்ல போய் அந்த வேலையை பார்க்க சொல்லு போ. தியானத்துல உட்கார்ந்துருக்கேன். காரு துடைக்க சொல்லு. நான் 5 நிமிஷத்துல ஆபீஸ் போகணும். தியானத்துல இருக்கிறேன். ஐயய்ய! மறந்துட்டேன். அ சீக்கிரம் உங்க அம்மாவ இட்லி போட சொல்லு 2 இட்லி. வந்த உடனே நான் சாப்பிடணும். பசிக்குது எனக்கு. தியானத்துல இருக்கிறேன். ஐயய்ய! மறந்துட்டேன். அந்த பிரஷர் மாத்திரை எடுத்து வை, இங்கேயே குடுக்க சொல்லு, குடுக்க சொல்லு. தல சுத்தராம இருக்குது. தியானத்துல இருக்கிறேன். என்னங்கய்யா நியாயம்? இதுங்களாய்யா தியானம்? இது தியானமே இல்லைங்கய்யா. தியானத்த விட படு மோசமங்கய்யா இது. தியானம் அப்படி உட்காரக்கூடாதுங்கய்யா. தியானம் இப்படி உட்காரக்கூடாது. இயமம். யாரிடத்திலும் பொய் பேசாமல் இருத்தல். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல். இது இயமம். நியமம். ஆண்டவன் மீது பக்தியா இருத்தல். ஆண்டவன் மீது பக்தியா இருத்தல். நல்லவைகளை கேட்டல், நல்லவைகளை செய்யல். நியமம். ஆசனம். நான் இப்படி உட்கார்ந்தா 3 மணி நேரம் என்ன? 5 மணி நேரம் என்ன? 7 மணி நேரம் என்ன? இப்படியே நான் உட்காருவேன். இது ஆசனம். அதுக்கப்புறம் பிராணாயாமம். மூச்சை கவனித்தல். பிரத்யாகாரம். மூச்சையா கவனிக்கிற? சரி, சரி கவனி. அங்கேயே இருப்பா. மூச்சை கவனிச்சுட்டே இரு. பிரத்யாகாரம். தாரணை. ஏய் மனசே, மூச்சையே கவனி. எங்கேயும் போயிடாதப்பா. என் கூடவே இருப்பா என்று சொல்வது தாரணை. தியானம். பாரு, நீ சரியா நுரையீரலுக்கு போகணும். நுரையீரலிருந்து வெளியே வரணும். இது மட்டும் தான் நீ செய்யணும். வேற எண்ணங்களே உனக்கு வரக்கூடாது. மூச்சை மட்டும் கவனி. மூச்சிலேயே இரு. இது தியானம். ஏய் அங்கேயே இரு. அவ்வளவுதான். அது சமாதி. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். இப்ப தியானத்தில் இருக்கிறன்னா நமக்கு என்ன? எந்த ஒண்ணும் தோன்றாது. நல்லா அப்படியே உட்கார்ந்தோம்னா, கண் புருவ மத்திய பார்த்துட்டு அப்படியே கண்ண மூடிறணும். மூச்ச மட்டும் கவனிக்கணும். மூச்ச மட்டும் கவனிக்கணும். வயிறு உள்ள போது வெளிய வர அதையெல்லாம் கவனிக்காத. அத பார்த்து மூச்ச மட்டும் கவனிக்கணும். மூச்சு உள்ள போற. ஆஹா! ஆஹா! ரொம்ப மெதுவா தவழ்ந்து, 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 தவழ்ந்து 3 லிட்டர் காத்து போறீங்க. நல்லதெல்லாம் உள்ள போறீங்க. அன்பு, பாசம், நேசம், அ பற்றுதல், என்ன வேண்டனமோ அதெல்லாம் உள்ள போறீங்க. தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளிய கொண்டு வரீங்க. உப்பு தொட்டிங்க நம்ம மனசு. முந்தா நாள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். நம்ம மனச சுத்தமாக்கணும்னு. எப்படி சுத்தமாக்கணும்? அ அது இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி. இப்ப நம்ம கைய தேய்ச்சு பார்த்துக்கலாம். ஐயா! 2 நிமிஷம் உட்கார சொன்னீங்களா? வந்த உடனே என்னங்க சொன்னேன் நானு? 2 நிமிஷம் உங்களுடைய மூச்ச கவனிங்கன்னு சொன்னேன்ல. ஓ! சொன்னீங்களா? நானு 2 நிமிஷம் லேட்டுங்கய்யா. நான் 3 நிமிஷம் நானே லேட்டுங்கய்யா. அ நீங்க 2 நிமிஷம் லேட்டு. அப்புறம் எல்லாரும் லேட்டு, லேட்டு. இந்த இது அப்புறம் பூட்டப்படும். அவ்வளவுதான். அதனால எல்லாரும் எல்லா நாளும் நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம். ஒரு நேரமாவது இந்த யோக பயிற்சிய செய்துக்கணும். பாருங்க இன்னொன்னு எல்லாம் நமக்கு முக்கியம் தான். எல்லாமே நமக்கு முக்கியம் தான். அதனால இதுக்கு போகணும். நம்ம இந்த யோகாவுக்கு வந்துட்டு 6 மணிக்கு அடுத்த ஒரு கிளாஸ் இருக்குது. 6:15க்கு முடிப்பாரா? 6 மணிக்கு முடிப்பாரா? 5:55க்கு முடிச்சா பரவாயில்லையே! இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பரவால்ல. 6 மணிக்கு தானே, போனாலும் பரவால்ல.
இதுலயும் தெரிஞ்சுக்கிறோம். அதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். இதுல என்ன தப்பு? 6 மணிக்கே நான் போய் உட்காரணும். 6 மணிக்கே நான் போய் உட்காரணும். தேவையில்ல. நம்ம சரியா, நிதானமா, அன்பா, பண்பா, பாசமா அத செய்து முடிச்சுட்டு போணும். நிதானம் பிரதானம். நிதானம் எவ்வளவுக்கு நிதானமா போறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா, எடுத்த உடனே அதுல 500 கிலோமீட்டர் போட்டிருக்குன்னா, எடுத்த உடனே 500ல போனீங்கன்னா, நீங்க 500ல நேரா போயிரலாம். திரும்பியெல்லாம் வரமாட்டோம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம் வண்டிய, முதல்ல முதல் கியர் போட்டு ரொம்ப மெதுவா நகர்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வேகமா போறோம். ரொம்ப 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 வேகமா போறோம். அப்புறம் என்ன பண்றோம்? மெதுவா நிப்பாட்டுறோம். கொஞ்சம் முதல் கியருக்கு வந்து, அப்புறம் மெதுவா, 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 மெதுவா ஸ் நிப்பாட்டி, மெதுவா போய் நிப்பாட்டுறோம். ரொம்ப வேகமா போம்போது டப்புன்னு பிரேக் போட்டோன்னு வைங்க, வேகத்த நிறுத்துனேன்னு வைங்க, தூக்கி அடிச்சிடும். தியானமும் அது மாரி தான். அ தியானமும் அது மாரி தான். எல்லாத்தையும் நெனச்சுட்டு, "அதை அங்க செய் சொல், இதை எங்க செய் சொல்." உங்க மனசு குழப்பி, டென்ஷன் ஆகி, பிரஷர் ஏறி, "அப்படிங்களா ஐயா? எல்லாரும் இப்ப அப்படித்தாங்க ஐயா இருக்கிறோம் நாங்க." அதுதான் வேண்டான்றது. எந்த ஒரு வேலைய செய்தாலும் நிதானமா செய்ங்க. நிம்மதியா செய்ங்க. நல்லா இருக்கும் நம்மளுக்கு. நல்லா இருக்கும் நம்மளுக்கு. எந்த வேலையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். காலங்காத்தால நல்லா புரிஞ்சுக்கணும். அமைதியா, மெதுவா, ஆனந்தமா நாம என்ன செய்யறோமோ, நம்ம ஞாபகம் அதுல இருந்து செய்தா, எந்த ஒரு அ நம்ம செய்யற செயல்கள் நல்லா தான் முடியும். தோல்வியில வரவே வராது. தோல்வி வரவே வராது. நிதானமா செய்து பாருங்க, தோல்வி வராது. ரொம்ப வேகமா செய்து பாருங்க, தோல்வி வரும். தோல்வி வரும். இப்போ நம்ம ஆ ஆபீசர் வந்துருவாரு. நாங்கள் அப்படி ஒரே ஒரு இதை சொல்லி முடிச்சுக்கிறேனுங்கய்யா. நாங்களும் என்ன பண்ணுவோம்னா, அப்பல்லாம் கொஞ்சம் இளம் வயசு. அந்த எங்க கூட இருந்தவங்களும் அப்படிதான். சொல்லிக் குடுக்க எனக்கு நல்லது ஆள் இல்ல. ஐசேப்ல வேலை செய்வோம். வேலை செய்தா நைட் டியூட்டி வரும். நைட் டியூட்டி வந்தா, அ 9:30 மணிக்கெல்லாம் அந்த படம் போடுவாங்க. சினிமா தியேட்டர்ல படம் போடுவாங்க. நாங்கல்லாம் உள்ள நுழையும்போதே வெளியவே முதல்லயே பேசிப்போம். "டேய் 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் முடிச்சு போட்டு, நம்ம தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு 12 மணிக்கு வந்துருவோம்லடா. அ படம் பார்த்த மாரி இருக்கும். நைட் டியூட்டி வந்து 20 நம்பர் தானடா. இப்போ ஒரு 10 போட்டுறலாம். வந்து ஒரு 10 போட்டுறலாம். 2 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிக்கலாம்டா." அப்படின்னு சொல்லி நெனச்சு போய் வேக வேகமா, வேக வேகமா, வேக வேகமா போடுவோம். நான் வந்து டர்னர் த அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன். லேத்துல இருந்தேன். அ ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணேன். ஃப்ரண்ட் ஓடும், பேக்கும் ஓடும். செக்கு இவ்வளோ பெரிய மண்டை செக்கு. சரிங்களா? அவசரம். என்னன்னா அவசரம். டப்பு டுப்புன்னு போட்டு அது லூஸ் ஆயி கழண்டு அ 10வது லேத்து இருக்கிற தலையில போய் விழுகுது. எங்க போய் சினிமாக்கு போறது? ஓடிட்டேன். ஓடியே ஓடிட்டேன். அது மார வேகம் நல்லது அல்ல. அதனால வேகம் இல்லாம மெதுவா நம்ம செய்யறது தான் ரொம்ப நல்லது. மெதுவான பிராணாயாமம், மெதுவான தியானம், மெதுவா வண்டியில போறது, மெதுவா வீட்ல ஒவ்வொரு வேலையும் மெதுவா செய்யறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம பயிற்சிக்கு வருவோம். இன்னைக்கு பயிற்சியில ஞாயிறு வணக்கம். ஞாயிறு வணக்கம் தான் டெய்லியும் பார்க்கிறோமே ஐயா! ஞாயிறு வணக்கம். ஞாயிறு வணக்கத்துல நேரா நின்னா யாருக்கும் சரியா தெரியதில்ல.
இன்னைக்கு ஒரு சைடா நின்னு, அந்த ஞாயிறு வணக்கத்த நீங்க எப்படி செய்யணுன்றது நல்லா முறையா பார்த்துக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. வஜ்ராசனம் உட்கார்ந்து பழகுங்க. வஜ்ராசனம் உட்கார்ந்து பழகுறதும் 2 3 ஆசனங்கள் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஆசனங்கள் பார்க்கலாம். ஆசனங்கள் செய்தா தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம மேல் இருந்து செய்த பாவ வினைகளுக்கு தகுந்த மாரி இப்ப இந்த பிறவி பிறந்திருக்கிறோம். இந்த பாவ வினைகளை அழிக்கின்றேன், குறைக்கின்றேன் என்று சொல்லுவது ஆசனம். பிராணாயாமம் செய்ய செய்ய நம்ம தலையில எழுதியிருக்கிற பிரம்மா எழுதின எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறையும். தியானம் இருந்தீங்கன்னா சுத்தமா அடிச்சிரும். அது பாவங்கள நான் குறைக்கிறேன்னு சொல்றது ஆசனம். பிராணாயாமம் பிரம்மாவுடைய எழுத்துக்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறது. தியானம் சுத்தமா அழிச்சு, "ஒண்ணும் இல்லப்பா. நீ எவ்வளவு வருஷம் வேணா தாராளமா இருக்கலாம். உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே! சூடு சொரணையே இல்லையே!" என்னையும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க பேரனே சொல்லுவான். எங்க பேத்தி சொல்லும். "தாத்தா பம்பரத்தான். ஒண்ணுமே தெரியாது. அடிச்சாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கிள்ளனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. உப்பு போட்டு தண்ணி குடுத்தாலும் சிரிக்கிறாரு. உப்பு இல்லாம சாம்பார் ஊத்தி தின்னனாலும் திங்கிறாரு. இதெல்லாம் ஒரு மனசனா?" அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போகட்டும். நம்மளுக்கு என்ன? உப்பு போட்டா தண்ணி எடுத்து ஊத்திக்கணும். உப்பு இல்லன்னா, "ரொம்ப நல்லதப்பா" அப்படின்னு சாப்பிட்டுக்கிறோம். இது நமக்கு ஏதாவது வம்பா? "உப்பு ஏன் போட்ட? எதுக்கு போட்ட? உனக்கு ஏதாவது எரியுதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் செய்வியா?" அப்படின்னா வந்தது வம்பு அங்க. எதுக்குய்யா இதெல்லாம் நாம செய்யணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம சிவனேன்னு இருக்க வேண்டியது தானே! அவங்க என்னமோ கத்திட்டு போறாங்க. ஐயா ஒரே ஒரு இது சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா. சூரியன பார்த்து சூரியன் உதிக்குது. வந்து நாய் மேல விழுது. சூரியனுக்கு ஒளி அந்த சூரியனுக்கு இந்த நாய்க்கு தாங்க முடியல. வவ் 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 ஒலைக்குது. யாருக்கு நஷ்டம்? சூரியனுக்கா நஷ்டம்? இதுக்கு தான் தொண்ட வலிச்சு போய் தொண்டையே காஞ்சு போகுது. அதனால அப்படியெல்லாம் நம்ம இல்லாம நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம ஞாபகம் அதுல வச்சு, வீணா பேசி பேசியே எல்லாம் தீர்த்து போட்டீங்கய்யா. இன்னைக்கு நல்லா கைய தேய்ச்சு பார்த்துட்டு, இன்னைக்கு நம்ம பயிற்சியை தொடங்குவோம். நல்ல எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி, சிரம் தாழ்த்தி, மண்டியிட்டு, என்னுடைய குருமார்களையும், தங்களையும் வணங்கி, இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் நினைச்சு நெஞ்சுகிட்ட கைய வச்சு, ஓம் ஒரு 3 தடவ. செகண்ட் டைம். ஓம். தேர்ட் டைம். ஓம்.
தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. ஓம் நிறைவு நிறைவு நிறைவு. கையை தேய்ச்சி பார்த்துட்டு இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் ஞாயிறு வணக்கம் செய்வோம். சரிங்களா? ஞாயிறு வணக்கம் செய்வோம். கொஞ்சம் சைட்ல இருந்து செய்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சைட்ல நின்று நான் செய்யறேன். நீங்க நல்லா அப்படியே பாருங்க. இப்படிதான் வரணும். நான் ஏற்கனவே சொன்னேன், சூரிய நமஸ்காரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பயிற்சிகளை நம்ம செய்துக்கலாங்களா? செய்துட்டா நம்ம நரம்புகள் வளைஞ்சி வளைஞ்சி இந்த காலில் இந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும். அந்த நரம்புகள் வளையாம அந்த ஒவ்வொன்றா எடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு பயிற்சிகள் கொடுக்கணும். சூரிய நமஸ்காரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த வார்ம் அப் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா இப்படி நின்னுக்கோங்க. நல்லா நின்று நம்ம இந்த காலை இடுப்புல கை வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி எப்படி வேணா கை வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்க. இந்த கை நல்லா இப்படி தூக்குங்க. இந்த காலை மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். மூச்சோட செய்யணுங்க ஐயா. மூச்சோட செய்தா ஒண்ணும் இல்லை, மூச்சு இல்லாம செய்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, அதே மாதிரி காலை மடக்கி இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். இப்போ மூச்சோட இன்னும் கொஞ்சம் கையை மேல தூக்கணும். இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். இன்னும் கொஞ்சம் மேல இன் அவுட். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல 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 மேலன்னு போகும்போது உங்க நரம்பு ஒண்ணுன்னா டப் 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 அப்படின்னு நரம்புகள் சுருண்டு இருக்கிற நரம்பு நிமிந்து 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 கம்பி மாற நீளம் ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? காலை அப்படியே நல்ல மேல தூக்கலாம். அப்படியே காலை நல்ல மேல தூக்கலாம். பிரீத் இன் அவுட், இன் அவுட். மேல போயிட்டு கீழே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த கால் பாருங்க. இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். அப்ப இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். நல்ல ஒரு மூச்சு. இப்ப கொஞ்சம் மேல வச்சு பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல நரம்புகள் இந்த தொடையில வளைவா வளைய அந்த தொடை நரம்பை எப்படி எடுக்கிறது? சைட்ல நின்னுக்கணும். நேரா இருந்து சைட்ல கையை நீட்டணும். இப்ப இப்படி இருந்தா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சைடா இருந்தா உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்துட்டு பாருங்க. இந்த காலை இப்படி கொண்டு போகக்கூடாது. சைடா தான் கொண்டு போகணும். இன் அவுட், இன் அவுட். நேரா நிக்கணும். சைடா கொண்டு போறோம். இன் அவுட், இன் அவுட்,
in out, in out, in out. இடுப்பு தசை, தொடை, நம்ம காலு எல்லாமே எந்த பிரச்சனையும் வராம ஃப்ரீயா இருக்கும். இந்த கார்டு கொடுத்துட்டு இந்த கார்டு கொடுக்காம வந்தா, ஏய் என்ன ஒண்ணும் கொடுக்கல, எனக்கு ஒண்ணும் கொடுக்கல, நான் அப்படியே இருக்கிறேன். இது இழுத்து பிடிக்கும், அது நல்லா இருக்கும். 2 பேருமே நல்லா இருந்தா தானே, அப்பதானே நல்லா இருக்கும். அப்ப இந்த கார்டுக்கு பயிற்சி கொடுக்கணும். நல்லா வச்சு இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். உங்களால முடிஞ்ச அளவுக்கு தூக்கினா போதும். ரொம்ப தூக்கி இது இழுத்து பிடிச்சிக்கிட்டு, அப்பா பிடிச்சிச்சு, அப்பா பிடிச்சிச்சு, பிடிச்சிச்சு. அப்பவே சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம்னாங்க. நான் தான் ஏமாந்து போயிட்டேன். அப்படி பிடிச்சிக்கிச்சா, இப்படி தூக்கும் போது பிடிச்சிக்கிச்சா, உடனே 1 நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அப்படியே பிடிச்சி 1 2 3 4 5 சரியா போச்சு. இல்லையா இப்படி பின்னாடி நல்ல பின்னாடி நல்ல 1 2 பின்னாடி ஒரு உதைங்க. அந்த இது சரியா விட்டு போகும். சரி, இப்ப நம்ம சைடுல 2 பார்த்தோம். இப்ப பின்னாடி, இப்போ பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5. அதே மாதிரி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இந்த கால் 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது வீரபத்திர ஆசனம்னு ஒரு ஆசனம். இதுக்கு வீரபத்திர ஆசனம்னு ஒரு ஆசனம். அது நம்ம பின்னாடி கால். இப்போ உங்களுடைய வலது கால், இடது கால், கைய நல்லா இப்படி வச்சுட்டுங்க. அப்படியே பிரீத் அவுட், பிரீத் அவுட். அவ்வளவுதான். ஏன் இப்ப அடுத்த கால் நல்லா வச்சுட்டு அவுட். ஏன் இப்படி மாதிரி நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும். இப்ப நல்லா உட்கார்ந்து எந்திரிச்சிட்டோம்னா அந்த நிமிர்த்தனால சரியா போகும். நல்ல காலு கொஞ்சம் அகல வச்சு இப்ப அப்படியே உட்காரணும். எப்படி? பிரீத் அவுட், in out, in. இப்ப காலை கொஞ்சம் பக்கத்துல வைக்கணும். out, in. இப்ப காலை சேர்த்து வைக்கணும். out, in. காலை வலது காலை பின்னடா மாதிரி வச்சு பிரீத் அவுட், in. இப்ப அந்த காலை இப்படி வச்சு அவுட், in. ரிலாக்ஸ். போதும். இப்ப நம்ம சூரிய நமஸ்காரத்துக்கு வருவோம். ஞாயிறு வணக்கம். நல்லா இது பண்ணி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப அப்படியே ரைட் நல்லா இது பண்ணி பாருங்க. 1 2 நல்லா இது பண்ணி அப்படியே கையை நல்ல பின்னாடி அப்படி வளைக்க நீட்டணும். பின்னாடி கொஞ்சம் மறைக்குதா? நல்ல அப்படியே அப்படியே நீ கொஞ்சம் அப்படி 3 நல்ல மூச்சை விட்டுட்டு நல்லா பிரீத் அவுட், அவுட், அவுட்.
அவுட், அவுட். யமனை வெல்லக்கூடிய ஆசனம். பிரீத் அவுட். பாத ஹஸ்தாசனம். இப்போ போர் உங்களுடைய போர் உங்களுடைய இடது கால் முன்னாடி வச்சு அப்படியே போர் பாருங்க. இந்த கால் இந்த கெண்டைக்கால் இப்படியே வரணும். ரெண்டும் இப்படி வரணும். நல்லடி வந்து பிரீத் இன். இந்த கால் இது பாருங்க பின்னாடி இப்படி இருக்கக்கூடாது. நல்ல கால் பாதம் நீட்டியா இருக்கு. பிரீத் இன். 5. இந்த இடது கால் அப்படியே மெதுவா பின்னாடி போகணும். பின்னாடி போய் நம்ம அப்படியே 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 மேல மேல இப்படிதான் இருக்கும். பிரீத் இன். ரொம்ப கீழே போகக்கூடாது. ஒரே இதுல ரொம்ப தூக்கவும் தூக்கக்கூடாது. ஒரே நேரா பிரீத் இன். இப்ப அப்படியே முட்டி போட்டு அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். பெண்கள் பாருங்க அப்படியே இப்படி படுத்தரணும். பெண்கள் இப்படி படுத்தரணும். ஆண்கள் மட்டும் நல்லா வச்சு சசாங்காசனம் வந்து அப்படியே நெஞ்ச கீழே வைக்கணும். வயிறை மேல தூக்கணும். புட்டத்தை மேல தூக்கிடணும். பாருங்க அப்படியே அப்படியே வந்து நல்லா அப்படி வந்து இந்த தோள்பட்டையை நல்லா கீழே வைக்கணும். 6. அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். 7. இந்த கால் தொடையும் நம்ம குறியும் மேல தூக்காம அப்படியே நல்லா அப்படியே இடுப்பு மட்டும் நல்லா வளையணும். புஜங்காசனம். பிரீத் இன். இது எர்னியா ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பா செய்யக்கூடாது. கால் நல்லா சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் 8. மவுண்டன் பொசிஷன். விய திருப்பி கீழே வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரணும். நல்லா காலை பாருங்க. கால் நல்லா பதிய வைக்கணும். தூக்கக்கூடாது. நல்லா பதிய வச்சு நல்லா அப்படியே 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 நல்லா கால் பதிய வச்சு நல்லா 5 சார் 8. இப்ப 9 உடைய வலது கால் அப்படியே மெதுவா வலது கால் உள்ள அப்படி கொண்டு வந்து இந்த கால் பாதத்தை நல்லா நீட்டி இந்த வலது கால் பாருங்க. இந்த இது கேப் இந்த கெண்டைக்கால் தொடையும் நல்லா இப்படி சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் அப்படியே மேல பிரீத் இன். முதல் இடது கால் வச்சோம். இப்ப வலது கால் பிரீத் இன். அதுக்கப்புறம் 10. உங்களுடைய இடது காலை முன்னாடி கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்படியே வச்சு பாத ஹஸ்தாசனம். யமனை வெல்லக்கூடிய ஆசனம். இந்த இடம் நல்லா வளையக்கூடாது. இந்த இடம் நிமிர்ந்தே தான் இருக்கும். உங்களுடைய அடிவயிறு நல்ல டச் ஆகும். நல்ல டச் ஆகும். முட்டிக்கு கீழே முட்டிக்கு கீழே அவ்வளவுதாங்க ஐயா. மூச்சு இழுத்துட்டு மறுபடியும் திரை ஆசனம். நல்ல பின்னாடி பிரேக் அவுட். ரிலாக்ஸ். அவ்வளவுதான் ஐயா. இந்த மாதிரி மெதுவா செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு செகண்ட் டைம் 1 2 3. பாத ஹஸ்தாசனம். பிரீத் அவுட். நல்ல 4. உடைய இடது கால் முன்னாடி வரணும். அப்படியே இப்படி வரணும். வந்து உங்களுடைய கெண்டைக்கால் நல்லா இப்படி வரணும். நல்லபடியா 4 5. உங்களுடைய இடது கால் பின்னாடி போய்
நல்ல குதிகால் பதிய வைக்கணும். பாருங்க, நல்லா பதிய வைக்கணும். இப்படி தூக்கக்கூடாது. பதிய வச்சு அதுக்கப்புறம் மெதுவா 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 இத தூக்காம நல்லா மெதுவா மெதுவா அப்படியே அப்படியே இப்ப அப்படியே மெதுவா குதிகால தூக்கி நல்லா அப்படி 6 அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம் 6 நல்லா இது பண்ணி நெஞ்ச கீழே வைக்கணும். பெண்கள் அப்படியே படுக்கணும்னு சொல்லிட்டேன். நெஞ்ச கீழே வச்சா பாருங்க, நல்லா அப்படியே நல்லா வைக்கணும். இந்த வயிறு மேல இருக்கணும். இந்த புட்டம் மேல இருக்கும். இப்ப பெண்கள் இப்படி செய்தா என்னன்னா, இந்த கர்ப்பப்பை கீழே இறங்கிரும். அப்போ கர்ப்பப்பை கோளாறுகள் வராது. அதனால வரக்கூடாதுன்னா நம்ம படுக்கணும். ஆண்கள் மட்டும் இப்படி இருக்கணும். அப்புறம் 7 ஐயா 7 செய்யறீங்க. இது எதுக்குங்க ஐயா செய்யறோம்? இதுங்களா? பாருங்க, நல்லா அப்படியே முதல்ல கழுத்து கழுத்து வலி போயிடும். இப்ப கழுத்து கொஞ்சம் மேல தூக்குறோம். கழுத்துக்கு மேல இருக்கிற அந்த வலிகளை பின்னாடி வலி போயிடும். இப்ப நடு இது, அதுக்கப்புறம் 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 மேல. இப்ப முதுகுல இருக்கிற வலி அத்தனையும் இடுப்புக்கு மேல 1 1 1 2 1 3 1 4 1 5 எல்லா வலியும் போயிடும். புஜங்காசனத்துல எல்லா வலியும் போயிடும். அப்ப நாம இந்த தொடையை இப்படி தூக்கக்கூடாது. தொடையும் குறியும் நல்ல மண் கீழே அழுத்தி நல்லா இப்படி வைக்கணும். செய்தா எல்லா வலியும் போயிடும். அதுக்கப்புறம் 8 ஜீரண செரிமான உறுப்புகள் நல்லா வேலை செய்யக்கூடியது பர்வத ஆசனம். நல்லா அப்படியே 8 9 இப்ப உங்களுடைய வலது கால் அப்படியே மெதுவா கொண்டு வந்து, நான் ஏற்கனவே சொன்ன அப்படி கையெடுத்தா உங்களுக்கு தெரியும். பாருங்க அப்படி நல்லா அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பார்க்கணும். இந்த இது நல்லா பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கையை எடுத்து மேலே வச்சு அப்படியே நல்லா அப்படியே பிரீத் இன் பிரீத் இன் நல்லா வளையலாம். அதுக்கப்புறம் பாதஹஸ்தாசனம், யமனை வெல்லக்கூடிய ஆசனம். பிரீத் அவுட். இந்த முட்டிக்கு கீழே நம்ம உடம்பு பெண்ட் ஆகாம, கால் பெண்ட் ஆகாம நல்லா அப்படியே 11 பிறையாசனம், 12 ரிலாக்ஸ். 2 தடவை போதுங்க. ஏன்னா நல்லா சொன்னோம், அதனால 2 தடவை போதும். சூரிய நமஸ்காரம் செய்தா வேற எந்த பயிற்சிகளையும் நம்ம செய்ய தேவையில்லை. உடம்பு இறங்கணுமா? உடம்பு இறங்கணுமா? கொஞ்சம் என்னது, கொஞ்சம் வேகமா செஞ்சுக்கணும். இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வேகமா செய்யணும். மற்றவங்களாம் ரொம்ப மெதுவா செய்யணும். லோ பிபி இருக்கிறவங்க வேகமா செய்யணும். ஐபிபி இருக்கிறவங்க ரொம்ப மெதுவா ஆற அமர செய்யணும். இப்ப லோ பிபி இருக்கிறவங்க உடம்பு குறையணும், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க வாய் வழியா மூச்சு விடக்கூடாது. இது எதுக்கு தெரியுங்களா? இந்த பயிற்சி வேகமா செய்யறோம், உடம்பு சூடாகும். உடம்பு சூடாகும். அப்ப நம்ம எப்படி செய்யணும் சூரிய நமஸ்காரம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி கொஞ்சம்
வேகம் கொடுத்தோம்னா உடம்பு சூடாகி ஆஸ்துமா இல்லை, வீசிங் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம நல்லா இருப்போம். எதுவுமே இல்லைன்னா நம்ம நல்லா இருப்போம். எல்லாம் இருந்தா நம்ம நல்லா இல்லாம சீக்கிரம் மேல போகும். சரிங்களா? ஏங்க ஐயா, செய்யாதவனும் நல்லாத்தான் இருக்கிறான். நம்ம செய்யறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு இருக்கத்தாங்க ஐயா செய்யுது. எதுக்குங்க ஐயா அப்புறம் யோகா எல்லாம் செய்யணும்? நல்ல கேள்விங்க ஐயா கேட்டீங்க. நல்ல கேள்வி. செய்யாதவன் நல்லா இருக்கிறான், செய்யறவன் திண்டாடுறாங்க ஐயா. எது என்னங்க ஐயா காரணம்? தன்னுடைய கர்ம வினை போன ஜென்மத்துல நல்லதெல்லாம் வாரி 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 குடுப்பான். எல்லாம் வாரி வாரி இல்ல அவங்க அப்பா அம்மா குடுத்துருக்கலாம். அப்போ அந்த அப்பா அம்மா குடுத்த இது யாருக்கு சேரும்? பையனுக்கு சேரும். இல்லன்னா குடும்பத்துக்கு சேரும். அந்த குடும்பம் இவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, இருக்குதுடா உனக்கு வேட்டு கடைசியில. இப்ப உங்க அம்மா குடுத்தது, உங்க அப்பா குடுத்தது இருக்குது. நல்லா வாழ்ந்துக்கோ போ. அப்படின்னு சொல்லி அவன் என்ன எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி கொலை பண்றான், கொள்ளைக்காரன் அவன் நல்லா இருக்கிறான். நான் ஒண்ணுமே செய்யல. எந்த பாவமும் பண்ணாதவன். அடுத்தவனுக்கு நான் என்ன கேட்டாலும் குடுப்பேன். எனக்கு சிவனே இந்த கதிக்கு ஆளாக்கிட்டியே. அவன் அதுதான் தப்பு. அவன் நல்லா இருக்கிறான், நல்லா இல்லன்னு நினைச்சா நம்ம நல்லா இல்ல. அடுத்தவங்கள பத்தி நினைக்க கூடாது. நல்லதுக்கு நினைக்கலாம், கெட்டதுக்கு நினைக்க கூடாது. அப்போ அந்த பாவ வினைகள் அவன அந்த நல்வினைகள் அவனை இப்ப பாதுகாத்துக்குது. மறுபடியும் அவன் ஒரு ஜென்மம் எடுத்தான். இப்ப நம்ம எவ்வளவு இது பண்ணாலும் கஷ்டம் கொஞ்சம் வந்ததுன்னா, கரும்பு என்ன பண்ணும்? கரும்பு மூத்தோர் சொல் முன்னே கசக்கும், பின்னே இனிக்கும். யோகாவும் முன்னாடி கசப்பா தெரியும். செய்யறதுக்கு இதெல்லாம் எவன்டா செய்யறது? அனுமானாசனம் ஒண்ணு இருக்குது. என்னங்கய்யா? அனுமானாசனம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆசனம் செய்தா உங்களுக்கு வெரிகோஸ் ப்ராப்ளமே இல்ல, வரவே வராது. சரிங்களா? அந்த அனுமானாசனம் என்ன? எப்படி? ஒண்ணு இல்ல. பாருங்க. இப்படி நிக்கிறோமா? இப்படி நிக்கிறோமா? இந்த கால் நல்லா வச்சுட்டு நல்லா இப்படி நீட்டிக்கணுங்கய்யா. அவ்வளவுதாங்கய்யா. இந்த கால தெரியலைங்கய்யா. இப்ப நீட்டிக்கணும். கால இப்படி நீட்டிக்கணும். அவ்வளவுதான். அனுமானாசனம். இது மாதிரி இருந்தா நம்மளுக்கு அந்த வெரிகோஸ் ப்ராப்ளமே இருக்காது. அப்ப எந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது. இந்த ஆசனம் பண்ணா நான் 50 வயசுக்கு மேல தாங்கய்யா பழகினேன். அட்வான்ஸ்ன்றது 50 வயசுக்கு மேலதான் பழகினேன். 5ல் வளையாதது 50ல் வளையாதும்பாங்க. 50ல் வளையன்னு செஞ்சு முதல் பரிசு வாங்கினேன். வேர்ல்டுல முதல் பரிசு யோகாவுல வேர்ல்டு காம்படிஷன் நியூயார்க்ல வச்சாங்க. அதுல எனக்கும் அப்படித்தான் ஐயா ஒரே இதுங்கய்யா. ஏன்னா அனுபவம் தானே. எதுவுமே என்னால ஜெயிக்க முடியாது. நான் அப்படின்னு நினைச்சேன். ஜப்பான் பார்த்தீங்கன்னா, லப்பர் மாரி அப்படியே வளைவாங்க. என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் குடுத்ததுன்னா, பாரு எவனையும் பார்க்காத. அவங்க எப்படியோ செய்றாங்க. நீ இந்த ஆசனத்த மூச்சு எனக்கு சரியா வருதா? முகம் எனக்கு நல்லா சிரிச்ச மாரி வச்சிருக்கிறேனா? என் கை, கால் நடுக்கம் இல்லாம இருக்குதா? அ நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நான் இதிலேயே இருப்பேன்னு, நல்லா நிமிர்ந்து நல்லா அதே பொசிஷன் நிப்பியா? அத மட்டும் நீ கவனிச்சு செய். வேணும்னா பாரு நீ தான் முதல்ல வருவ. அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொன்னாருங்க ஐயா. அதே மாரி எல்லாரும் செய்தோம். ஆசனங்கள் செய்தோம். உடனே ஒண்ணு போட்டாங்க ஐயா. என்னது? ஒவ்வொரு ஆசனத்திலையும் 10 நிமிடம் அப்படியே நிக்க வேண்டும். அப்படின்னு. எல்லாம் ஜப்பானீஸ் எல்லாம் செய்வாங்க. 2 நிமிஷம் தான் டபக்குன்னு விழுந்துருவாங்க. என் நாதர் குருநாதர் சொல்லிக் குடுத்தது 20 நிமிஷமெல்லாம் இருக்கணும்.
அப்படியே இருந்து இருந்து பழக்கப்பட்டதுனால, நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டா நான் என்ன பண்ணேன், 20 நிமிஷம்ன்னா 10 நிமிஷத்துக்கு மேல ஒரே ஆசனத்துல நின்னேன். அந்த ஆசனம் நான் இப்ப இல்ல, இன்னொரு நாளைக்கு உனக்கு காட்டுறேன் உங்களுக்கு. அதனால அந்த இது அப்ப என்னன்னா, முயற்சி தான் காரணம். பயிற்சி தான் காரணம். சரிங்களா? சரி, எல்லோருக்கும் நன்றி. இப்ப நம்ம வந்து மூச்சுக்கு வரலாம். இன்னைக்கு சரம் எந்த பக்கம் ஓடணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. உடல் செவ்வாய்க்காரகன் யாருங்க? சூடு. உடம்புக்கு சூடு குடுக்கக்கூடியவர். அப்ப வலது சுவாசம் வேலை செய்யணும். வலது சுவாசத்துக்கு வேலை குடுக்கணும். ஓடனாலும் பரவால்ல, ஓடாட்டியும் பரவால்லன்னு. ஓட வைக்கணும். அப்ப யோக தண்டத்த எடுக்கணும். என்னடா எப்ப பார்த்தாலும் யோக தண்டம், யோக தண்டம்ன்னு. இதுதாங்கய்யா தண்டம் இல்ல இது. வாசிக்கோல். யோக தண்டம்ன்னு சொல்லி நம்ம தண்டம்ன்னு நெனச்சுக்கிறோம். இதுதான் வாழ்க்கையே வாழ வைக்க தெய்வம். நல்லா இப்படி வச்சோம்ன்னு வையுங்களேன், அ இப்படி வச்சு இப்படி சாஞ்சுட்டேன்னு வையுங்களேன், வலது பக்கம் நல்லா ஓட ஆரம்பிச்சிரும். நல்லா ஓட ஆரம்பிச்சிரும். நம்ம என்னவாற இருந்தாலும் சரி, நல்லா ஓடும். முன்னோர்கள் அதான் நான் சொன்னேன். மூத்தோர் சொல் முன்னே கசக்கும், பின்னே இனிக்கும்ன்னு. அதே மாரி நல்லா அப்படியே நல்லா நிமிர்ந்து நல்லா இருந்துடணும். மூச்சு இந்த கணுக்கு வந்து அதனால தான் யோக தண்டம் இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்கங்க. நீங்க வெளிய வாங்குறது வந்து அந்த இது வந்து இது மாரிலாம் ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது. நானும் வாங்குனேன். வெளிய வந்து ரூ. 500 ரூ. 700 குடுத்து வாங்குறோம். வாங்கி ஒரு 2 நாள், 3 நாள் அப்படி வச்சு நல்லா அழுத்தினோம்னா பொட்டக் அவ்வளோதான். போச்சா ரூ. 800. இது வந்து எங்களது அத்தி மரத்துல இதுதான் செய்து வைக்கணுன்றதுக்காக நம்ம வச்சு நம்ம நல்லா செய்யணும். எல்லாம் நம்ம ரூ. 2000 குடுப்பாங்க. நான் வந்து ரூ. 1000 தான். எனக்கு போதுங்கய்யா. எனக்கு கூலி வந்தா போதும். நான் இன்னொன்னு வாங்கி செய்யணும்ல. அதுக்கு வந்தா போதும் எனக்கு. நல்லா நிமிர்ந்து இப்படி உட்கார்ந்துட்டோம்னா, இதுல பழகுனதுக்கு அப்புறம் தான், வேற வேற மெத்தேடுகள வச்சா நல்லா யூஸ் ஆகும். எடுத்த உடனே வேற மெத்தேட்ல போயி, இது யோக தண்டம் வேணாம், கீக தண்டம் வேணாம். அ வச்சு இப்படி அடைச்சியா, இத பாட்டுக்கு உட்டயா, நீ அடைச்சு அடைச்சு உட்டுட்டே இருக்க வேண்டியது தான். வாழ்க்கை ஃபுல்லா அடைக்க வேண்டியது தான். இப்படியே தான் செஞ்சுட்டு இருக்கணும். அது பாட்டுக்கு வான்னாலும் வராது, போனாலும் போகாது. இதைய வச்சீங்கன்னு வைங்க, வாசிக்கோல வச்சோம்ன்னா, 1/2 மணி நேரம் வச்சுட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா, நம்ம ஞாபகம், நான் வாசிக்கோல் வச்சிருக்கேன். வாசிக்கோல் வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது நம்ம இழுத்து விடவே வேண்டியதில்ல. இடது பக்கம் அப்படி அப்படி சாய்ஞ்சோம்ன்னா, வலது பக்கம் ஆட்டோமேட்டிக்கா பிரீத் மாறிக்கும். அதனால நல்ல பயிற்சிகள் நல்லா செய்யுங்க. யோக தண்டத்த பயன்படுத்தி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம வந்து யோக தண்டத்த பயன்படுத்தி நம்ம பார்க்கிறத விட, யோக தண்டம் இல்லாம, யோக தண்டம் அடுத்த வாரம் கண்டிப்பா யோக தண்டத்துடைய பயிற்சி கொடுக்கப்படும். சரிங்களா? அதனால அடுத்த வாரத்துல எல்லாரும் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அந்த யோக தண்டத்துல பயிற்சி அடுத்த வாரம் நம்ம செய்யலாம். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பயிற்சி பண்ணணும்? இன்னைக்கு அந்த ஒரு பயிற்சிய பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணலாம். ஆ ஆச்சு. அப்பவும் ஆயிப்போச்சு. நல்லா மூச்சு நல்லா இழுத்து சுக பிராணாயாமம். பிரீத் அவுட். பிரீத் இன். அவுட். ஐயா, எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இருங்க ஐயா. பிரீத் இன். வயிறு வெளிய வரணும். வயிறு உள்ள போகணும். பிரீத் அவுட். பிரீத் இன். பிரீத் அவுட். மூச்சு நல்லா இழுக்கணும். வயிறு வெளிய வரணும். மூச்சு விடணும். வயிறு உள்ளே போகணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. சுக பிராணாயாமம் குடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மத்த பிராணாயாமம் குடுக்கணும்.
இப்போ கபால பாத்தி, கபாலம் கழுத்துக்கு. நல்ல கையே ஆ மகாமுத்ரா வச்சுக்கணும். கையே மகாமுத்ரா வச்சுக்கணும். நல்ல இது ஆதி முத்ரா. இந்த 2யும் சேர்த்தா மகாமுத்ரா. இப்படி வைக்கக்கூடாது. கையே மேல பார்த்த மாரி தான் வைக்கணும். நிமிர்ந்து தான் வைக்கணும். நல்லா இப்படி வச்சு குனிஞ்சு உட்காரக்கூடாது. நிமிர்ந்து உட்காரணும். உட்கார்ந்து மூச்ச வேகமா விடணும். துணி, கர்ச்சீப் வச்சுக்கோங்க. இல்லன்னா வந்துரும் வெளிய துடைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அதனால ரெடி 1, 2, 3. இது மார முகத்த இறுக்கம் பண்ணி விடணும். முகத்துக்கு யாருமே வேலை குடுக்கறதில்ல. இது பாருங்க. முகத்த விரிச்சு விரினால ரத்த ஓட்டம் நல்லா போகும். அப்படியே மெதுவா டவுன் பண்ணணும். அதுவே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப அப்படியே நல்லா வச்சு, இப்ப கஸ்தரிக்கா கழுத்த டவுன் பண்ணணும். நல்ல கழுத்த மெதுவா இழுக்கணும். விடுறது மட்டும் வேகமா விடணும். கழுத்த எவ்வளவு ஸ்பீடா விடணுமோ அவ்வளவு ஸ்பீடா காத்து வெளிய வரணும். அப்போ சுவாச பாதையில இருக்கிறதெல்லாம் டடக், டடக் ஜவ்வு மார ஒட்டிண்டு இருக்கும். கம்மு மார புடிச்சிருக்கும். சளி அதெல்லாம் கிளியா மாறி வெளிய வந்துரும். ஏன் நம்ம சுகப்பிராணம் கொடுக்கும்போது சூடாச்சு. கபாலபாதி சொன்னா இன்னும் சூடாச்சு. அப்ப கரைஞ்சிரும். இப்ப பத்திரிக்கா செய்யும்போது வெளிய வந்து உளுந்துரும். ரெடி 1, 2, 3. அவ்வளவுதான். அப்படியே மெதுவா டவுன் பண்ணணும். அப்படியே டவுன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப கை இடது கை சின்முத்ரா வச்சுக்கணும். வலது கை நாசிக முத்ரா வைக்கணும். நாடி சோதனா செக்கப் நுரையீரல செக் பண்ணி பார்க்கணும். அதனால 10 தடவ தான் செக் பண்ணணும். மூச்ச நல்லா எடுத்து இழுத்துக்கணும். 2 ஹோல்ஸ் இழுத்து ரைட்ட க்ளோஸ் பண்ணி இழுத்த காத்த வெளிய விடணும். இப்ப லெஃப்ட்ல இழுக்கணும். ரைட்ல ஸ்பீடா விடணும். ரைட்ல இழுக்கணும். லெஃப்ட்ல ஸ்பீடா விடணும். லெஃப்ட் இழுக்கணும். ரைட் விடணும். ரைட் இழுக்கணும். லெஃப்ட் விடணும். அதுல இதுல 10, இதுல 10. நல்லா விடுங்க. கொஞ்சம் வேகமா செய்யணும். 10. அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு, இப்ப நம்ம ஏப்பம். ஏப்பம் எடுக்க வரலன்னா இல்லைங்க. ஏப்பம் எடுக்கணும். நான் முந்தா நாளுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு கூட செஞ்சு காமிச்சேன். தண்ணி குடிச்சாலாம் எந்த இதுவும் வராது. ஏப்பம் வாந்தி வருதுன்னா, என்ன காரணம்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். செய்ய முடியலன்னா கிடையாது. செய்ய முடியும். ஏற்கனவே ஜீரணம் ஆகாம, அங்க அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்குது. ஜீரணம் ஆகாம, எப்படா வெளிய வருவேன்? எப்படா வெளிய வருவேன்னு.
ஏன்னா, கீழ போக முடியாது. ஜீரணம் போனா ஆனாத்தானே கீழ போ முடியும். அப்ப தத்தளிச்சுட்டு வாந்தி அப்பதான் வரும். அதனால தான் 15 நாளைக்கு ஒரு தடவ நம்ம முன்னோர்கள் வாந்தி எடுக்க சொன்னாங்க. வமன முறை தௌத்தி. அதுக்கு பேரு வமன முறை தௌத்தி. அந்த இது ஒரு நாளைக்கு நம்ம இன்னும் பதிவே நான் போடல. அந்த பதிவு நான் போடணும். ஆ சுத்தி முறைகள்ல அந்த வரும். வமன முறை வரும். அப்ப அந்த இதைய நம்ம எடுக்கணும். வாந்தி எடுக்கணும். அப்போ வாந்தி வருதுன்னா, நம்ம நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகல. அந்த அளவுக்கு நம்ம உடம்ப பல்லுல அரைக்காம டபக்கு டபக்குன்னு விழுங்கியிருப்போம். யோகா செய்தாலும் பல்லு நல்லா மென்னு முழுங்குனாதய்யா அது வேலை செய்யும். நான் யோகா மாஸ்டர். நான் யோகா குருஜி. நான்லாம் மெல்லாம தான் முழுங்குவேன். ஏய்! ஜீரணமாகி வெளிய போ. ஏய்! நீ எவனா இருந்தா எனக்கென்ன? அ நீ மென்னா மென்னா முழுங்குற. அனுபவிடா! அனுபவிடா! நீ முதல்ல எல்லாம் செய்யாம அடுத்தவங்களுக்கு நீ சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறியா நீ? கேப் மாரியே. அப்படின்னு நம்ம வயிறு என்னைய திட்டும். "நல்லா நீ முதல் நல்லா இருப்பா" அப்படின்னு சொல்லும். ஐயா நான் அடுத்தவங்கள திட்டல. என்னைய நானே சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல உணவ பசிக்கும்போது நல்லா ரசிச்சு, ஆஹா! சாப்பாடு நான் சாப்பிட போறேன். அ எங்க வீட்டுக்காரம்மா அ அ எ என்ன குழம்பு? சுண்டக்கா குழம்பு வச்சிருக்கிறாங்க. அப்பா! சுண்டக்கா குழம்பு நான் சாப்பிட போறேன். நான் நல்லா சாப்பிட போறேன். அ நல்லா இருக்குது. வாசனை கம கமன்னு இருக்குது. அப்படின்னு நான் நெனச்சுட்டு, அதை எடுத்து நல்லா போய் ஆஹா! எங்க சம்சாரம் சமைச்ச சாப்பாடு, ஒரு குழம்பு ரொம்ப ருசியா இருக்குது. ரொம்ப ருசியா இருக்குது. நல்லா போட்டு அப்படி ஒவ்வொன்னா நான் சாப்பிட்டேன்னா, நல்லா ஜீரணம் ஆகிரும். நல்லா ஜீரணமாயி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அப்படி போட்டு முழுங்குன்னா, வந்தது வம்பு. அ இங்க நல்லா இருக்குது, உள்ள நல்லா இல்லாம போயிரும். அப்பதான் வாந்தி வரும். அப்போ ஏப்பம் எப்படி வரும்? வாந்தி வந்தா பரவால்ல எடுத்துருங்க. வீட்ல தானே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல விக்கல் எடுத்து எ வா வா விக்கல் எடுத்து ஏப்பம் எடுக்கணும். நல்ல விக்கல் எடுத்து பா 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 இது மார நல்ல தொந்தி இருக்கிறவங்க அதிகமா செய்யுங்க. ஏப்பம் எடுங்க. இன்னைக்கு நம்ம போதும். நல்லா தொண்டைய தொடச்சுட்டு, இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஹார்ட் நல்லா இருக்கணும். ஹார்ட் அட்டாக்கா வரக்கூடாது. நெஞ்சு வலிக்குது. அ நெஞ்சு வலிக்குது. ஐயா! நம்ம முன்னோர் நான் பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா பேசிக்கிறேன். நம்ம முன்னோர்கள்லாம் இந்த யாராவது நம்ம சொந்தக்காரு ரொம்ப தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னா, நம்ம வீட்டு பெண்மணிகள்லாம் என்ன செய்றாங்க? "அம்மா என்ன விட்டு போயிட்டியே! அம்மா என்ன விட்டு போயிட்டியே! அம்மா என்ன விட்டு போயிட்டியே! என்ன விட்டு போயிட்டியே! என்ன விட்டு போயிட்டியே!" அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. ஏய்! நான் நல்லா இருக்கணும். இருதயமே நல்லா இரு. இருதயமே நல்லா இரு. நுரையீரலே நல்லா இரு. அப்படின்னு நானு என்ன அழுதாலும், என்ன புலம்புனாலும், "நீ நல்லா இருடா, நீ நல்லா இருடா, நீ நல்லா இருடா" அப்படின்னு நம்ம அடிச்சு இருதயத்த நல்லதா மாத்திக்கிறோம். நம்ம நெனச்சுக்கிறோம், அம்மா அடிச்சுக்கிறாங்க, அம்மா அடிச்சுக்கிறாங்க, அம்மா அடிச்சுட்டு அழுகுறாங்க. அம்மா அடிக்காத, அம்மா அடிக்காத. அம்மா அடிக்காம இருந்தா தான் போயிருவாங்க. அம்மா அடிச்சா நல்லா இருப்பாங்க. அதனால நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லிக் குடுத்ததெல்லாம் நல்ல வழிதாங்க. அதனால நல்லத பயன்படுத்துவோம். இப்ப நம்ம நல்லா இப்ப ஒரு பயிற்சிக்கு வருவோம். சரிங்களா? இருமல் நல்லா எடுத்துட்டு, நல்லா மூச்சு இழுத்து நல்லா தொடச்சுட்டு, ஒரே ஒரு பயிற்சியில வந்து முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. நல்லா எடுத்து, மூச்ச நல்லா எடுத்து, ஆ சவுண்ட் அடியில இருந்து வரணும். இந்த ஆ மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஆ மட்டும் பார்த்துட்டு, அத சமன்படுத்தி முடிச்சுக்கலாம்.
சரிங்களா? 5 தடவை சொல்றீங்க. எங்கிருந்து வரணும்? வந்து அடி வயிற்றிலிருந்து மூலாதாரத்திலிருந்து வரணும் பாரு. நல்லா மூச்சு இழுக்கிறேன். ஆ அந்த மாரி மூச்ச நல்லா இழுத்துட்டு, அடியில இருந்து வரணும். மூச்ச நல்லா இழுக்கிறேன் பாருங்க. இழுத்துட்டேன். சொல்றேன் பாருங்க. ஆ அந்த காத்து அத்தனையும் வெளிய வரணும்னு நம்ம சொல்லணும். அது மாரி 5 தடவ இன்னைக்கு சொல்லிட்டு, பயிற்சிய முடிச்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காரணும். நல்லா நல்லா நிமிர்ந்து உட்காரணும். நேரா இருக்கணும். கை செங்குத்ரா வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா மூச்சிடுங்க. 1, 2, 3 ஆ நல்லா உமிழ்நீர் முழுங்கிட்டு, மறுபடியும் நல்லா மூச்சு இழுத்து செகண்ட் டைம். 1, 2, 3 ஆ உமிழ்நீர் முழுங்கிட்டு, மறுபடியும் நல்லா மூச்சு இழுத்து 1, 2, 3 ஆ இன்னும் ஒரே தடவ நான் காட்டுறேன். நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. நல்லா மூச்சிடுங்க. 1, 2, 3 ஆ இப்ப நல்லா கைய நல்லா மகாமுத்திர வச்சுட்டு, மூச்ச நல்லா இழுத்து, சவுண்டோட வெளிய விடணும். இதுதான் சமன்படுத்துறது. இத செய்தா சவுண்டு 2 தடவ செய்யணும். நல்லா மூச்சு இழுத்து, உங்கனால எவ்வளவு டவுன் பண்ண முடியுமோ டவுன் பண்ணி சவுண்டோட வரணும். குக்கர் விசில் எப்படி வருமோ அது மாரி வரணும். நல்லா மூச்சு இழுக்கணும். 1, 2, 3 பிரீத் இன். இன்னும் ஒரே டைம் நல்லா மூச்சு இழுத்து 1, 2, 3 இன். ஐயா சொல்லணும். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இதுல வந்து அப்ரீத்ன்னா நெஞ்சு மூச்சு. வயிற உள்ள இழுத்துக்கணும். பாருங்க. நெஞ்சு மூச்சு இழுப்போம்ல தப்பா மூச்சு. அது மாரி வயிற உள்ள இழுத்துக்கணும். மூச்சு நெஞ்சில இருக்கணும். சவுண்டோட வெளிய விடணும். பிரீத் இன். இப்போ நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு, இப்ப நல்லா இது பண்ணி, நல்லா நல்ல கைய நல்லா தட்டிக்கணும். கைய நல்லா தட்டிக்கணும். நல்ல ஓம் வயநம சிவ 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 ஓம் வயநம சிவ. மூச்சு இழுத்த காத்த கும்பகத்துல தான் சொல்லணும். வாயில மூச்சு மறுபடியும் இழுக்கக்கூடாது. மறுபடியும் மூச்சு இழுத்து நாம் ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நல்லா மூச்சு இழுங்க. ரெடி 1, 2, 3
ஓம் சிவைய நம. 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 அப்பா, அம்மா, வலிக்கட்டும். நல்லா அடிக்கணும். இப்ப இந்த கை. ஓம் நம சிவைய. 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 அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். இப்ப நீங்க 2 நிமிஷம் தான் உங்களை நீங்களே அகத்தாய்வு பண்ணிக்கிறீங்க. வந்ததிலிருந்து என்ன செய்தோம்? என்ன செய்தோம்? என்ன செய்தோன்னு இப்ப இந்த பிராணாயாம பயிற்சியில மட்டும் அத மட்டும் கவனிக்கிறீங்க. அகத்தாய்வு. உங்கள நீங்களே சோதனை செய்து பார்க்கணும். செக்கப் பண்ணி பார்த்துக்கிறீங்க. வந்த இந்த பிராணாயாம பயிற்சி உட்கார்ந்ததிலிருந்து என்ன செய்தோம்? என்ன மூச்சு பயிற்சி செய்தோம்? அதுக்கு என்ன மூச்சு பயிற்சி? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அப்படின்னு ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா நெனச்சு, ஓ! இது செய்தோம். ஆ அதுக்கு அடுத்தது அது செய்தோம். அப்படி நெனச்சு, நெனச்சு நம்ம நம்ம இதுக்கு கொண்டு வரணும். அடுத்த வாரத்துல இருந்தீங்க, சனி, ஞாயிறு விடுமுறை. வாரத்தில் 5 நாட்கள் வகுப்பு நடக்கும். வகுப்பு இடையில லீவு விட்டா வேணா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம். வகுப்பை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏதாவது விடுப்பு வந்தால், அதுக்கு பதில் அத நம்ம எடுத்துக்கிடலாம். சனி, ஞாயிற்றுக்கிழமை கடன் வாங்கிக்கலாம். ஐயா, வேண்டாங்க ஐயா. நாங்கலாம் சனி, ஞாயிறு சரி எப்பவுமே சனி, ஞாயிறு விடுமுறைன்னா விடுமுறையாவே இருக்கட்டும். ஏன்னா, எங்கேயாவது புரோகிராம் போட்டு நம்ம போகலாம், வரலாம். அப்போ வாரத்தில் 5 நாள் இந்த சரயோக நாசி மருத்துவம் நடத்தப்படும். சனி, ஞாயிறு விடுமுறை எப்பொழுது வாரம். இப்ப நம்ம ஈவினிங் வந்து சரயோகத்துல சரயோக நாசி மருத்துவத்துல விந்துநாத காத்தல் பயிற்சி ஜனவரியிலிருந்து எடுக்கலாம்னு இருக்கிறோம். ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கலாம்னு இருக்கிறோம். நீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அதுல வேணா இது பண்ணி விடுங்க. திருமணமே ஆகலன்றவங்க, அதுக்கப்புறம் தாம்பத்தியத்துல கோளாறு உள்ளவங்க, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை உள்ளவங்க, ஆண்மை பெண்மை வீரியமே இல்லன்னு சொல்றவங்க, முக்கியமா படிக்கும் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமே இந்த விந்து நாத காத்தல் பயிற்சி அவங்களுக்கு தேவை. இப்ப நீங்க அப்படியே 2 நிமிஷம் ஆகி முடிஞ்சிருக்கும். அப்படியே நல்லா கை, கால் ஷேக் பண்ணி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையுடைய ஒரு மந்திரமான ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திய சம்த மங்களம் பிரணமாம்யகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். கை, கால் உடம்பெல்லாம் ஷேக் பண்ணி, பெண்கள் வலது பக்கமாவும், ஆண்கள் இடது பக்கமாவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து, கைய தேய்ச்சு பார்த்துட்டு, எந்திரிச்சு கைய தட்டி சிரிச்சு முடிச்சுக்கலாம். அப்படியே எந்திரிச்சு நல்லா அப்படியே 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்.